வணக்கம். இந்த வார ரிலீசஸ்ல கொஞ்சம் எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கிற படம் கருடன். சூரி ஹீரோவா நடிச்சிருக்கிற அடுத்த படம் வெற்றிமாறனோட கதைன்னு இந்த மாதிரியான ஒரு ஹைப் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வளைச்சு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க போன 2-3 வாரங்களில். ஸோ மக்களுடைய கவனத்துக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் முன்னாடியே ப்ரெஷ் ஷோலாம் போட்டாங்களா? ஆனால் இதில் பாருங்க, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இயற்கைக்கே பொருளா இல்லை ஈவி டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருளேன்னு தெரியல. நேற்று இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது கரண்ட் போயிடுச்சு. காலைல 3 மணிக்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் கமெண்ட்ல வந்து கண்ணு வைக்கிறீங்களா, எவ்வளோ சீக்கிரமானு இந்த மாதிரி நடக்கும். சரி, பரவாயில்ல விடுங்க. இப்போ இந்த கருடன் படம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அண்ட் இது குட்டி மைல்டு ஸ்பாய்லர்ஸ் ஆகிடு. கருடன் தேனி பக்கத்தில் கோம்பையில் நடக்கிற கதை. அந்த ஊரில் அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு நிலம், அதுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் சென்னையில் பிரைம் லொக்காலிட்டியில் இருக்குது. அதோடைய மதிப்பு பல 100 கோடிகள். இப்படி ஒரு நிலத்தை தானமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அந்த தானமாக கொடுத்த ஃபேமிலிக்கே தெரியாது. ஏன்னா அவங்களாம் ஃபாரினில் செட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த நிலத்தை ஈஸியாக அபகரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் பிளான் பண்ணுறாரு. அதை அபகரிக்கணும்னா முக்கியமான விஷயம் அதுக்கான பட்டயத்தை எடுக்கணும். பட்டயம்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, இந்த மாதிரி கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்கோன்னு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பழைய காலத்து டாக்குமெண்ட் அது பேங்க் லாக்கரில் இருக்குது. அதை கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய உதவியோடு எடுத்துணுன்ற மாதிரி மினிஸ்டர் பிளான் பண்ணுறாரு. கோயில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க சசிகுமார், அவர் ட்ரஸ்டியாக இருக்காரு. தென் வாழ்ந்து கேட்ட ஜமீன் ஃபேமிலி, உன்னிமுகுந்தனுடைய ஃபேமிலி, அவருடைய பாட்டி வடுவுக்கரசி ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்காங்க. சசிகுமாரும் உன்னிமுகுந்தனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உன்னிமுகுந்தனுடைய தீவிரமான விஸ்வாசி சூரி. ஏன்னா சின்ன வயசுலேயே சூரிக்கு ஆதரவு கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தது வந்து உன்னிமுகுந்தாங்கிறதுனால அவருக்காக இவர் என்ன வேணா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படியாவது இவங்களுக்குள்ள பூந்து ஒரு பாலிடிக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பட்டயத்தை எடுத்துடணும் அப்படின்னு மினிஸ்டர் பிளான் பண்ணுறாரு. அவர் பிளான் படி இங்கே நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, அதனால இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு, இவங்க 3 பேருடைய வாழ்க்கை எப்படிலாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த கருடன். சூரி ஆக்சுவலாக விடுதலையை விட இந்த படத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டான போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. டயலாக் பேசுகிற பித்தாமகன் விக்ரம் கேரக்டர் தான் அதை அவர் சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பாயிண்ட், தென் ஒரு சாவுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுற விதம், கிளைமேக்ஸ் ஸ்டெச்சுன்னு தன்னுடைய அந்த சீரியஸ் ஆக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஒரு சீனில் ஒரு இடத்துலேருந்து டிவிஎஸ் எக்ஸில் அவர் ஓட்டிட்டு வருவார். அந்த சீனில் டயலாகே இல்லாமல் அவர் முகத்தில் காட்டுற ரியாக்ஷன்ஸ், அவர் கன்வே பண்ணுற விஷயங்கள் அட்டகாசமாக இருந்தது. ஒரு படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னா கதை திரைக்கதையோட சேர்ந்து நடிகர்களுடைய தேர்வு, அவங்களுடைய நடிப்பும் நல்லா இருக்கணும். அந்த எக்ஸ்ஃபேக்டர் ஒர்க் ஆனால் படம் நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த எக்ஸ்ஃபேக்டர் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. சசிகுமார் தான் படத்தோட வைட்டலான கேரக்டர். செம்ம சாலிடான ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. ரைட்டியஸான மெச்சூர்டான ஒரு கேரக்டர் அவ்வளோ கன்வின்சிங்காக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் அவர் நடித்த படங்கள்லேயே இதுதான் அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கு. சசிகுமாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டரா படம் முழுக்க வர உன்னிமுகுந்தன் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லோக்கியா ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபீரியர் ஃபீலிங், தான் பண்றது சரியா தப்பாங்கிற அந்த டைலமாவை தன்னுடைய நடிப்பில் அழகாவே கொண்டு வந்திருக்காரு. சமுத்திரக்கனியோட கேரக்டரும் பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தோட அடுத்த ஹைலைட். நேர்மையான போலீஸ் அதிகாரி தான், ஆனால் அதிரடியான சினிமா போலீஸ்லாம் கிடையாது. மேலதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் மீறி எதையும் செய்ய முடியாம ஆதங்கப்படுற ஒரு நல்ல பிராக்டிகலான போலீஸ் கேரக்டர். அது ரொம்ப இயல்பா நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு. அற்புதமா இருந்துச்சு. அதுவும் ஒரு சீன்ல ஒரு பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் கிட்ட, என்ன எல்லாத்தையும் கேட்டியா, இப்போ அப்படியே வார்த்தை மாறாம மேல இடத்துல போட்டு கொடுத்துருப்போம் அப்படின்னு. இந்த மாதிரி படத்தில் நிறைய மூமெண்ட்ஸ்ல ஹியூமர் ரொம்ப இயல்பா இருந்தது. அடுத்தது சிவதா. தமிழ் சினிமா இவங்களுடைய டேலண்ட்டை எவ்வளவு தூரம் யூட்டிலைஸ் பண்ணாம வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த படத்திலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. படத்துடைய முக்கியமான 2 எமோஷனல் சீன்ஸ்ல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அழுத்தமா இருக்கு. சூரியோட பேரா வர ரேவதி சர்மா லிமிடெட் ஸ்கிரீன் டைம்ல இம்ப்ரெஸ் பண்றாங்க. தென் ரோஷினி ஹரிப்பிரியன், பிரிகிடா, மயம் கோபி, துஷ்யந்த், ஆர்வி உதயகுமார்னு எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸ்ல பெர்ஃபெக்டாவே இருக்காங்க. என்ன மயம் கோபியோட அந்த வில்லத்தனமான போர்ட்ரேலும் ஆர்வி உதயகுமாரோட அந்த கேரக்டரைசேஷனும் ரொம்ப டிபிக்கலாக நம்ம வழக்கமாக நிறைய படங்களை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆர்வி உதயகுமாரோடைய அந்த பேச்சில் ஒரு நக்கல் இருக்கு பாருங்க, அது அந்த கேரக்டருக்கு செம்மையாக செட் ஆகுது. யுவன் சங்கர் ராஜாவுடைய 386வது கம்பேக்னு இந்த படத்தை அறிவிச்சலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் பாடல்கள் பின்னணி இசை 2த்தையுமே பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஒரு ரூரல் ஆக்ஷன் டிராமாவுக்கான கொஞ்சம் லவுடான பிஜிஎம் தான், ஆனால் இந்த படத்தோடைய மூடுக்கு கரெக்டாக செட் ஆயிடுது. தென் இன்டர்வல் பிஜிஎம் கொஞ்சம் தாராத்தப்பட்ட படத்தை ஞாபகப்படுத்தினாலும் பவர்ஃபுல்லாகவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒத்தப்பட விரியாட்டம் ஒரு பாட்டு வருது. அது அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த மூடுக்கும் சூப்பர் சிங்க்ல இருக்கு. ஃபெமிலியரான களம், ஃபெமிலியரான கேரக்டர்ஸ். ஆனா அதுல கோயில் சொத்து, அதை அபகரிக்க நினைக்கிறவங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க, அதை எதிர்க்கிறவங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை புதுசா ஒரு கான்ஃபிளிக்ட்டை கொண்டு வந்து திரைக்கதையை சுவாரஸ்யமாக்கி இருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார். கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருக்குங்கிறத தாண்டி படத்துடைய 2-3 முக்கியமான ஸ்ட்ரெச்சஸ்ல இந்த சஸ்பென்ஸை பில்டப் பண்ணி அந்த டென்ஷனை அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கிற விதம் அவ்வளோ நேர்த்தியா இருந்தது. முக்கியமா இன்டர்வலுக்கு முன்னாடி பேங்க்ல இருந்து கோயில் நகைகள்லாம் கொண்டு வர ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மொத்த சீக்வன்ஸுக்கும் இவங்க கொடுத்துருக்கிற பில்டப், நடக்க போற சம்பவங்களுக்கான செட்டப், கேரக்டர்ஸோட பிஹேவியர், இன்டர்கட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டின விதம், இதோட கல்மினேஷன் நடக்கிற சண்டைன்னு தியேட்டர்ல செம்ம ஹையே கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெச், இந்த சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. மகேஷ் மேத்யூவோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி கேரக்டர்ஸுக்கும் சீனோட நேச்சருக்கும் ஏற்ற மாதிரி சண்டை போடுது. நைஸ். சூரி
கிளம்பி வேகமாக விஷயங்களை ஒப்பிக்கிற அந்த ஒரு மேட்டரை வச்சு ஒரு இடத்துல நம்மளை சிரிக்க வச்சு ஒரு இடத்துல நம்மளை ஃபீல் பண்ண வச்சு ஒரு இடத்துல அதையே சீனோட பஞ்சா யூஸ் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா. தென் செகண்ட் ஹாஃப்லையுமே கூட அந்த டென்ஷனாக சஸ்பென்ஸை நல்லாவே ஹோல்ட் பண்ணி ஒரு மொமெண்ட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கதையை நகர்த்தி கொண்டு போய் நம்மளை டோட்டலாக என்கேஜ் பண்ணுறாங்க. இந்த கேவி ஆனந்த் படத்துலலாம் வரும் இல்லையா, ஒரு விஷயத்தை ஃபுல்லாக காமிக்காம அப்புறம் ஃபிளாஷ் கட்டில் ரிவீல் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு டெக்னிக்கை இந்த படத்துலையும் சரியா திரைக்கதையோட அட்வான்டேஜுக்கு அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் பிரதீப் ராகவுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஃபெமிலியரான ஃப்ளோவை தாண்டி இந்த படத்துடைய டிராபேக்காக எனக்கு ஃபீல் ஆன முதல் விஷயம் கொஞ்சம் ட்ராக் ஆகிற கிளைமேக்ஸ். ஏன்னா முக்கியமான ட்விஸ்ட்லாம் என்னன்னு ரிவீல் ஆனதுக்கு அப்புறமும் கூட படம் ரொம்ப அங்கேயும் ஒரு சண்டைன்ற மாதிரி கொஞ்சம் இழுத்தரிச்சு தான் கதையை கொண்டு போய் முடிக்கிறாங்க. தென் உன்னி முகுந்தன் கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. அவருடைய ரொம்ப ஓவர் சட்டில் போர்ட்ரேலும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தென் இந்த மண் பொன் பெண் இதனால தான் ஊரில் பிரச்சனைலாம் வருதுங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவரில் ஓப்பனிங்கில் சொல்கிறாங்க. அதோட விடாமல் மண் பொன் அப்படின்னு டெக்ஸ்டெல்லாம் வேற போடுறாங்க. இவ்வளோ தூரம் ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த கருடன் நடிகர் சூரிக்கு மற்றும் ஒரு வெற்றி படம். பவர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான அழுத்தமான ரூரல் ஆக்ஷன் ட்ராமா. படத்துடைய பல ஹை பாயிண்ட்ஸ் சில லோ பாயிண்ட்ஸை மறக்கடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் மட்டுமே பாருங்கள். படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்ததாலுமே கூட ஆஸ் யூஷுவல் ரத்தம் தெறிக்க படத்தில் பயங்கரமான வயலன்ஸ், நிறைய பிளட் ஷெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை.